கிரியேட் ஆகுதா உன்னை சுத்தி? ஒரு ஃபீலிங் ஒன்று வருதா? ஒரு வைப் தெரியுதா? ஒரு வைப் தெரியுதா? அந்த வைப் தெரியறதுக்கு காரணம் என்ன? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க இருக்கும், யாரை பார்த்தாலும் இவரை பார்த்தா ஆஹா என்ன எனர்ஜிடா அப்படின்ற ஃபீல் வருதா? எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ், சூப்பர் ஸ்டார் நம்மள ஜாயின் பண்ண போறாரு. இந்தியாவிலே திரைக்கதையில் மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன். அவர் எப்போவுமே யாருக்கும் ஒரு காக்கா போட்டதோ ஜால்ரா போட்டதோ கிடையாது. மனசில் என்ன தோணுதோ அது டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதில் உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு தப்பாக பேசியோ ஒரு கோச்சிக்கிட்டோ நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சார் அவர்களும் என்னுடைய திரையுலக வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த மாதிரி அவர் நேசிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, அவரே ஒரு புத்தாலே நின்று ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப டிக்னிஃபைட், ஜாஸ்தி யார்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இவங்க பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அப்படியே நம்பவே முடியல. இருந்தாலும் ஏன்னா நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் இது இல்லை, ஹிந்தி சுத்தம். சரி, எப்படி சொல்லி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஸ் எ டைரக்டராக, ஆஸ் எ ஆக்டராக, ஆஸ் எ ரைட்டராக ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் ஆம்பளைங்களுக்கே அவர் மேலே காதல் வரும். இந்த கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் ரொம்ப அப்போ இல்லை பெரிய ஸ்டார்ஸு. ஸோ முதல்ல அவங்களுக்கெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு சூரியன் கீழே அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கேப்பா அந்த ரஜினிகாந்த், எங்கப்பா கவுண்டமணி, எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் 4-5 பேர் மார்னிங்கே 7 மணிக்கே கொண்டு காலையில் உட்காந்து போய் அங்கே போட்டுருவாங்க. அங்கே போட்டு ஏதோ டிஃபன் வருவேன் எப்போ வருதான்னு பார்த்துட்ருப்போம். டிஃபன் வந்தோடனே டிஃபன் சாப்பிட்டு ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டு நம்ம ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது தான். சரி, கமல்ஹாசன் விஷயங்கள்லாம் முடித்த பிறகு நம்மளை கூப்பிடுவாங்க. நமக்கு ஆல்ரெடி டைலாக் ரொம்ப ப்ராப்ளமு. நான் இப்போ சொல்கிறேன், அது கம்ப்யூட்டர் தான். மாடுலேஷன் எல்லாம் 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடும்போது இது எப்படி இருக்குது, கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது சார், நீங்கள் சிகரெட் போடுறீங்க, அதெல்லாம் போடுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்லாங் சொல்லி அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அந்த கை காட்டுறது, அது சொல்லி கொடுத்ததே இவர் தான். சேப்பாக்கா கிரவுண்டில் அந்த விழா வச்சுருந்தாங்க, மிகப்பெரிய விழா. ஸோ அது சிஎம் தான் சீஃப் கெஸ்ட்டு, அவங்க தலைமையில் தான் அது அந்த விழா. அது அப்போது ஒரு சிஎம் ஜெயலலிதா அவர்களை பார்த்து கொஞ்சம் ஆவேசமாக நான் பேசினேன். சிவாஜி சார் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அவங்க ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தொண்டனுங்க, அவங்க டிஸ்டிங் பார்ட்டி ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்ச போன பிறகு நான் ஏதோ பேசிட்டேன். அப்படி உட்காந்து எல்லோரும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. நான் ஜீப் ஏறி ஓப்பனர் ஜீப்பில் போனோம். அப்போ போகும்போதே சில பேரெல்லாம் கொஞ்சம் கல்லிகள் அடித்தாங்க, கத்தினாங்க. ரைட், அதுக்கப்புறம் ஒரு குரூப் சொல்கிறாங்க, சார் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இன்னொரு குரூப் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் சில பேர் தலையில் அடிக்கிறாங்க, சில பேர் கிள்றாங்க, நல்லா தெரியுது. சில பேர் திட்டுறாங்க, சில பேர் இது பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியுறதுக்குள்ளே ஒரு வார்த்தை வாய்ஸ் கேட்குது. எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் பாக்யராஜ் ஓடி வராங்க. அங்கேருந்து ஓடி யாரும் சொல்லி அதிசயங்களாக பண்ணி எங்கே போயிட்டுருக்கு, யார் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே போலீஸ் ஜீப் இருந்தது. பாக்யராஜ் சார் அவ்வளோ கோபத்தில் கத்தி, என்ன சார் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் தள்ளி போயிட்டுருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா, எடுங்க ஜீப்பு, உட்காரவேங்க, கொண்டு போய் வீட்டில் விடுங்க, இல்லைன்னு சொன்னால் எங்கே நம்பர் எழுதுங்கடா, ஜீப் நம்பர் அப்படி ஜீப் எழுதுக்கிட்டு நான் உடனே நாளைக்கு விடமாட்டேன், மீடியாவில் சொல்லி இது பண்ணுற சேஃபாக நீங்கள் போய் சேர்க்கணும்னு சொன்ன அவர் பயந்துட்டு ஓகேன்னு சொல்லி என்னை கம்ப்ளீட்டாக ஜீப்பில் உட்கார வச்சு இப்போ பாக்யராஜ் சொன்னாங்க, சார் பூர்ணிமாவில் அங்கே தான் இருக்காங்க, இல்லை நானும் அங்கே வந்திருப்பேன், ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கேருந்து என்னை ஜாகிரதையாக இன்ஸ்பெக்டர் என்னை ஜீப்பில் கொண்டு வீட்டில் வச்சு விட்டாங்க. அதுக்கு உடனே அவரே ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் கூட அது ரொம்ப கம்மி தான்.
ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran, ellame irukku, nallaave irukku. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, best quality tea since 1982, Beverage partner, British Empire, packaged drinking water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. Ladies and gentlemen, நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த ஒரு நேரம், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஆரா. Yes. Oh, yeah. The skylighted, the one and only. Vattadala, Ravana, Vattadala, Avuda. ஒத்தையில நிக்கிற வேங்கடா, தில்லிருந்தா மொத்தமா வாங்கடா. தலைவா, ஹாப்பி நியூ இயர். And yes, இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய ஸ்டோரி சொல்ல போற நம்மளோட ஸ்டோரி டெல்லர், the legendary, the one and only, make some noise for நம்ம தலைவர், the superstar ரஜினிகாந்த் அவர்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அருமை நண்பர், இந்த விழா நாயகன் பாக்யராஜ் சார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு நண்பர் மோகன் பாபு அவர்களே, என்னுடைய அன்பு நண்பர் மதிப்புக்குரிய டிஆர் அவர்களே, கங்கை அமரன் அவர்களே, இங்கே வந்திருக்கும் பாக்யராஜ் சாருடைய ரசிக பெருமக்களே, மீடியா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்றைக்கி வந்து பாக்யராஜ் சாருடைய பர்த்டே. ஸோ இதை அவரை சம்மதிக்க வச்சு இந்த விழா நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த பூர்ணிமா அவர்கள் எடுத்த முயற்சி அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ முதல்ல என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்தால் தான் அந்த விழா அப்படின்னு சொல்லிட்டு, நான் டெஃபினட்டாக நான் வரேன் அப்படி, அவருக்கு இல்லாத அது 50வது வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்திருக்கேன். 70s ஒரு 3 ராஜாக்கள், அரசர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஒன்று இளையராஜா, இன்னொன்று பாரதி ராஜா, இன்னொன்று பாக்யராஜா. இந்த 3 பேரும் ஒவ்வொரு துறையில் அரசர்கள் கொடி கட்டி
பறந்தாங்கல்ல இன்னும் பறந்துகிட்டு இருக்காங்க. அந்த கொடி அவங்க கொடி இன்னும் பறந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இத்தனை பேர் வந்து இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அதில் வந்து இப்போ இளையராஜா வந்து ஓன்லி இசை, பாரதிராஜா ஓன்லி திரைக்கதை டைரக்ஷன். ஆனால் நம்ம பாக்யராஜ் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் திரைக்கதையில் வந்து எவ்வளோ வல்லவர் அப்படின்னு. ஒரு கதை வந்து நல்லா இருந்தால் கூட திரைக்கதை சரியில்லைன்னு சொன்னால் அது வந்து சரியாக எடுப்படாது. ஒரு கதை சுமாராக இருந்தால் கூட அந்த திரைக்கதை நல்லா அமைச்சுன்னா அந்த படம் ரொம்ப நல்லா போகும். அந்த திரைக்கதை தான் ஒரு கதைக்கு, ஒரு சினிமாவுக்கு வந்து முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு நம்ம பாக்யராஜ் சார். இந்தியாவிலே வந்து திரைக்கதையில் மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட், மேல் ஓரியன்ட், அதுதான் வந்து சலீம் ஜாவேத் பண்ணாங்க. வேற நம்ம பாக்யராஜ் சார் வந்துட்டு எல்லாம் லேடி ஓரியன்ட், எல்லாம் லேடி ஓரியன்ட் படத்தில் வந்து அதில் வந்து ஹீரோயிசமும் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஈவன் 70s ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், KS கோபாலகிருஷ்ணன் அவங்களும் எல்லாமே இந்த லேடி ஓரியன்ட் படங்கள் தான் எடுத்தாங்க. அதில் ஹீரோஸ்க்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது. இவர் வந்து அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து லேடிஸ் மெயினாக வந்து வச்சு பண்ணால் கூட இவருடைய அந்த கதாபாத்திரம் பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு, அந்த ஹீரோயினுக்கே வந்து ஒரு காமெடியன் மாதிரி தெரிஞ்சால் கூட சகல நல்ல குணங்களோட அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வந்து ஜொலிக்கும். அந்த மாதிரி பண்ணதில் வந்து யாருமே கிடையாது. ஓன்லி பாக்யராஜ் அண்ட் அப்போ பண்ண ஒரு சார்லி சாப்ளின். ஸோ பாக்யராஜ் அவளை வந்து அவரை பற்றி ஒரு படங்க வந்து நம்ம TR சார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்தை பற்றி பேசினா கூட அது எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒரு புரட்சிகரமாக இருந்தது. அதாவது மெயினாக வந்துட்டு நான் வந்து அந்த முந்தானை முடித்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோல் பாயிண்டில் அந்த கேரக்டர் வந்து ஊர்வசி கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அவர் நம்மளுக்கு கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணி இல்லை வந்து குழந்தைய வந்து ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு தாண்டுன்னு சொல்லி வரும்போது ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சு அவங்க தாண்டுவாங்க. அப்படியே தேட்டர் அப்படியே ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது எப்படி கொண்டு போவாங்க, அதை அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் அந்த திரைக்கதையெல்லாம் அந்த படத்தில் சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈவன் அந்த 7 நாட்கள் சும்மா ஒரு வீடு சென்டரில் ஒரு ஏணி, ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு ஹார்மனி, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாங், ஒரு மலையாளம் ஸ்லாங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன பையனை கையில் வச்சுட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த செந்தாமரை கேரக்டர் எப்பவும் திட்டி பேசிட்டு போங்க, செத்து போனாங்க, தூரல் நின்று போச்சு. ஒன்றொன்றுலேயும் அவர் வந்து பண்ணியிருக்கிற வந்து புரட்சி இருக்குது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். இவரே வந்துட்டு இந்தியா வந்து ஹிந்தியில் இருந்திருந்தால் சலீம் ஜாவேத் எல்லாம் அவர் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். டெஃபினெட்லி அவங்களே வந்து பாக்யராஜை வந்து தோளில் தூக்கி வந்து பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அது பாக்யராஜ் மட்டும் இல்லை, எல்லா ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸு, க்ரியேட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எப்படின்னா, கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிஜ வாழ்க்கையை வந்து விட்டுடுவாங்க. அவங்க வந்து செஞ்சு உருவாக்கியிருக்கிற கதாபாத்திரங்களையே அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களே வழிய அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. அதனால தான் பேரு புகழ் வந்தால் கூட பணம் வந்து சம்பாதிக்கிறதுல மைண்டே அவங்களுக்கு போகாது. பாக்யராஜ் வந்து அவர்களுக்கு இருக்கிற பட வெற்றிகளுக்கு அந்த படத்தை வந்து வேறு லாங்குவேஜில் வந்து ரைட்ஸ் வாங்கி அவங்க சம்பாதிச்ச படத்துக்கு அவங்க அந்த ரைட்ஸ் வந்து அந்த கரெக்டாக வந்து இது பண்ணியிருந்தால போட் கிளப்பில் ஒரு 5 வீடு, போய்ஸ் கார்டனில் 5 வீடு அவர் வாங்கி போட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மைண்டெல்லாம் அதெல்லாம் அவருக்கு போகவே இல்லை. அவர் வந்து எப்போவுமே வந்து யாருக்கும் ஒரு காக்கா போட்டதோ ஜால்ரா போட்டதோ கிடையாது. மனசில் என்ன தோணுதோ அது டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதில் உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு தப்பாக பேசியோ ஒரு கோச்சிக்கிட்டோ நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் அவர்களை வந்து என்னுடைய திரையுலக வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த மாதிரி வந்து அவரை வந்து நேசிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, அவரே ஒரு முன்னாலே நின்று ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து எம்ஜிஆர் சாருடைய இதயத்தில் போக முடியாது.
எப்படி அண்ணாவுடைய இதயத்தில் எம்ஜிஆர் சார் போனாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆருடைய இதயத்தில் வந்து பாக்யராஜ் போனாங்க. அந்த ஒரு இதய கனி அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் எப்படின்னா நம்ம பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள். எனக்கு வந்து அவர் படத்தில் வந்து தங்கமகன் ஆக்ட் பண்ணேன். அப்போ தான் முதல்ல வந்து ஆக்ட் வந்தது. எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. பாம்பேயில் அவங்க வந்து பிறந்து வளர்ந்தது. இங்கே நான் டைரக்டர்கிட்ட இதுக்கிட்ட மற்றவங்களாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ரொம்ப டிக்னிஃபைட், ஜாஸ்தி யார்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இவங்க வந்து பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அப்படியே நம்பவே முடியல. இருந்தாலும் ஏன்னா நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் இது இல்லை, ஹிந்தி சுத்தம். சரி எப்படி சொல்லி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஸ் எ டைரக்டராக, ஆஸ் எ ஆக்டராக, ஆஸ் எ ரைட்டராக ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் ஆம்பளைங்களுக்கே அவர் மேலே காதல் வரும். அந்த வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் ஒரு கெஸ்ட் ரோல் தூயவனுக்காக பண்ணார். நடராஜனுடைய ஃப்ரெண்டு. அன்றைக்கி வந்து ஏதோ ஷூட்டிங் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தாங்க. 9 o'clock முடிச்சிடணும். லேட்டாக வந்த பிறகு என்ன சீன் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ கிருஷ்ணராய்வா தெனாலிராமன் இருக்கேன். அப்படியா சரி கேட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சிகரெட் எடுத்தாங்க. சிகரெட் சாப்பிட்டு யார் ரைட்டர் அது பேடு பேரை கொண்டாங்க எழுதுவா அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutesல பண்ணிவிட்டு டைரக்டர்கிட்ட கொடுத்தாங்க. படிங்க எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பர். நான் அந்த மாதிரி நான் வந்து ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸலண்ட். ஸோ இந்த பாக்யராஜ் சார் வந்து நான் வந்து இப்போ தான் 14 வயதில் பற்றி நிறைய சொன்னாங்க. எப்படி வந்துட்டு டைலாக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எப்படி டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டென்ஷனாக காரணம் என்னன்னு சொன்னால் அப்போ வந்து ஆர்வ ஃபிலிம் எடுக்கிறது. அந்த ஆர்வ ஃபிலிம் வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறது. பாரதிராஜா சார் வந்து அது வந்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அப்போ தான் நான் வந்துட்டு 3 4 படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பண்ண வரும்போது இந்த கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் ரொம்ப அப்போல்லாம் பெரிய ஸ்டார்ஸு. ஸோ முதல்ல அவங்களதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு வந்து சூரியன் வந்து கீழே அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கேப்பா அந்த ரஜினிகாந்த் எங்கப்பா, கவுண்டமணி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4-5 பேர் மார்னிங்கே 7 மணிக்கே கொண்டு வந்து காலையில் உட்காந்து போய் அங்கே போட்டுருவாங்க. அங்கே போட்டு ஏதோ டிஃபன் எப்போ வருதான்னு பார்த்துட்ருப்போம். டிஃபன் வந்துடனே டிஃபன் சாப்பிட்டு ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டு நம்ம ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது தான். சரி கமல்ஹாசன் சிங்கெல்லாம் முடித்த பிறகு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி டைலாக் வந்து ரொம்ப ப்ராப்ளமு. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஷார்ட் கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபிலிம் கிடைக்கிறது கஷ்டம். வெயில் வேற போகுது. கூப்பிட்டுருக்கிறது லாஸ்ட் மினிட்ல டைலாக் பேசணும். சரி ஒரு டேக்காவது 2 டேக்காவது பாரதிராஜா ஒரே டென்ஷன். என்ன இது இப்படி ஃபிலிம் சாப்பிட்டு இருக்காங்க, என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேஷ்டி, ஒரு ஷர்ட்டு, ஒரு டவல் அவர் வந்து என்கிட்ட வர்றாரு. சார் டைரக்டர் வந்திருக்காங்க, டைலாக்ஸ் வந்து இதுங்க கரெக்டாக சொல்லணும், எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த இது கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு டைலாக் சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி அந்த வேஷ்டி ஷர்ட்டில் வந்து ஓடிடுவார். ஏன்னா எல்லாமே இவர் தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாராங்க நடக்கணும்னு சொன்னால் இவர் தான் இது பண்ணுறது அப்படியே தான் சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் அது கம்ப்யூட்டர் தான். மாடுலேஷன் எல்லாம் 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடும்போது இது எப்படி இருக்குது, கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது சார், நீங்கள் சிகரெட் போடுறீங்க அதெல்லாம் போடுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்லாங் சொல்லி அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அந்த கை காட்டுறது அது சொல்லி கொடுத்ததே இவர் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைலாக நீங்கள் பார்த்து ஆத்தாளுக்கு தவணி போட்டால் கூட நல்லா இருக்கும். அதெல்லாமே வந்து சொல்லி அது கொடுத்து கம்ப்ளீட்லி அங்கே வெளியே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி வருவாங்க. சார் டைலாக் ஓகே சார், டைலாக் ஓகேன்னா டைலாக் சரியாக பேசல சொன்னால் டைரெக்டாக தீவிர தான் திட்டுவார். அதுக்கப்புறம் டைலாக் வந்து பேசும்போது கேமரா பின்னால் நின்றுட்டுருப்பார். அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்துருப்பார். அப்படி சொன்ன உடனே அப்படின்னு சூப்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து 7-8 days ஆன பிறகு இந்த ரஷஸ் யாரோ பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகு பாக்யராஜ் கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ராஜகண்ணன் வந்து அவர் ஊர் தான், கோயம்புத்தூர். அவர் சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் கேரக்டர் அப்படி இருக்கா, அப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவரே பாராட்டினாங்க. அது வரைக்கும் பாக்யராஜ் சொல்லி பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் பெரிய ஆளான பிறகு அந்த வாய்ஸில் கண்டுபிடிச்ச இந்த பையன் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி கிரேட். அண்ட் சில சப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் வந்ததுன்னு சொன்னால் அவர்கிட்ட நான் கேட்குறேன். நான் கம்ப்ளீட் இந்த படையப்பா தேசியம் எடுக்கும்போது அந்த நீலாம்பரி கேரக்டர் கம்ப்ளீட்லி வந்து லேடி ஓரியன்டட் கேரக்டர். அது வந்து பாக்யராஜ் சார் கூப்பிட்டு நான் சொன்னேன், சார் இப்படி இருக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவர் கதை கேட்டு சொன்னாங்க, சார் ரொம்ப நல்லா இருக்குது, பட் இதில் ஒன்று அந்த நீலாம்பரி கேரக்டர் மட்டும் யார் போட்டுக்கிறது எதுமோ தெரியாது, அது கரெக்டாக வந்து எழுதணும், அதை வந்து
கேரட் ஹிட் ஆகிடுச்சுன்னா படம் எங்கேயுமே போய்டும் சார், எங்கேயோ போய்டுவோம்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த கதையை உருவாக்கணும். அதே மாதிரி பாபா பண்ணும்போது கூட பாபா வந்து நான் கேட்டேன், நான் எப்படி இருக்க மாதிரி சார் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி வரும்போது, சார் இது நீங்கள் ஆன்மீகம் ஓகே, பட் எல்லோரும் உங்கள் ஆன்மீகம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவசியம் இல்லை. இது கமர்ஷியலாக எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போடணும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். அது தீர்க்கதர்ஷி மாதிரி, ஒரு ஜோஷியர் மாதிரி கரெக்டாக சொல்லிடுவார். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். 100% அந்த படம் டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு வந்து முக்கியமான வந்து ஒரு நிகழ்வு, அது வந்து என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. பாக்யராஜ் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. இங்கே வந்ததுக்கு மெயின் முக்கிய காரணம் கூட அதுக்கு தான். அது எங்கேயாவது அவர்கிட்ட சொல்லணும், ஜனங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த விழாது அதை சொல்லணும்னு சொல்லி நான் வந்து அது வந்து கரெக்டான விழா இது தான். அதாவது வந்து 1995 வந்துட்டு சிவாஜி சாருக்கு வந்து ஷெவாலியர் அவார்டு கொடுத்தாங்க மலேசியாவில். அதுக்காக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அவரை வந்து பாராட்டணும், அது அரசு சேர்ந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பாக் கிரவுண்டில் வந்துட்டு அந்த விழாவை வந்து வச்சுருந்தாங்க, மிகப்பெரிய விழா. ஸோ அது வந்து சிஎம் தான் சீஃப் கெஸ்ட்டு, அவங்க தலைமையில் தான் அது வந்து அந்த விழா. ஸோ வந்து இந்த ஃபிலிம் சேம்பரில் வந்துட்டு ஒரு 3 பஸ்ஸு, எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே அக்குமில் ஆகிட்டு அந்த அங்கே சேப்பாக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம பேசுறது எல்லாம் பேசி இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது நான் வந்து அப்போது வந்து ஒரு சிஎம் ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஒரு கொஞ்சம் ஆவேசமாக கொஞ்சம் நான் பேசினேன். எப்போவுமே இந்த கோபத்துக்கு வந்து ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு வந்து ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளை வந்து அப்படியே அளந்து சொல்லணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆவேசமான பேசும்போது அது டெஃபினெட்லி வந்து சிஎம்க்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் டெஃபினட் அங்கே வந்து சிவாஜி சார் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அவங்க ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தொண்டனுங்க, அவங்க டிஸ்டிங் பார்ட்டி ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்ச போன பிறகு நான் ஏதோ பேசிட்டேன், அப்படி உட்காந்து எல்லோரும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஸ்ரீதேவி அவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்க ஏமடி எல்லாம் பாட்டில் ஆடுவாங்க. நான் ஒன்றுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து 3-4 ஜீப்பில் வந்துட்டு ஓப்பன் ஜீப்பில் வந்துட்டு, ஏன்னா ஷேப்பாக்கு வந்து சரியாக ஒரு 50,000-60,000 பேர் எல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது ஓப்பன் ஜீப்பில் ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு போகிறோம். விஜயகுமார் சொல்கிறாங்க, ரஜினி வேண்டாம் கொஞ்சம் இதில் கோபமாக இருக்காங்க, இன்றைக்கி வேண்டாங்க. இல்லை என்ன இது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜீப் ஏறி ஓப்பனாக ஜீப்பில் வந்து போனோம். அப்போ போகும்போதே சில பேரெல்லாம் கொஞ்சம் கல்லுகள் அடித்தாங்க, கத்துனாங்க, ரைட். அப்படியே விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் எல்லாம் அப்போ பாஷா வேறு வந்து ரிலீஸாக இருந்தது. எப்போது அந்த படம் மிகப்பெரிய படம் ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபேன்ஸ் இன்னும் ஆர்வமாக இருந்தால் கூட இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது வந்து நான் வருதுக்குள்ளே எதாவது இருக்குன்னா இந்த ஃபேன்ஸு அவங்கெல்லாம் இங்கே தடுத்து என்னை வந்து சைன் பண்ணணும், ஆட்டோகிராஃபி கிட்ட வரணும்னு சொல்லி வருதுக்குள்ளே அந்த 3 பஸ்ஸில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து 3 பஸ்ஸில் கிளம்பி போயிடுச்சு. சார் நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு குரூப் சொல்கிறாங்க, சார் இந்த பக்கம் வாங்க. இன்னொரு குரூப் வந்து அந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதில் வந்து சில பேர் தலையில் அடிக்கிறாங்க, சில பேர் கிள்றாங்க, நல்லா தெரியுது. சில பேர் திட்டுறாங்க, சில பேர் இது பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒன்றும் புரியுறதுக்குள்ளே வந்து ஒரு வார்த்தை வாய்ஸ் கேட்குது, எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் பாக்யராஜ் ஓடி வராங்க. அங்கேருந்து ஓடி வந்துட்டு யார் சொல்லி அதிசயங்களாக பண்ணி எங்கே போயிட்டுருக்கேன், யார் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து போலீஸ் ஜீப் இருந்தது. அங்கே ஒரு எஸ்ஐ இருக்காங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னு சொன்னால் இப்போ சிஎம் பற்றி எப்படி பேசியிருக்கேன், இவரே வந்து செக்யூரிட்டி பண்ணி இது திங்க் பண்ணுவோம் சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ரிமார்க் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேலையில் தூக்கிடுவாங்களோ சொல்லி பயம் வந்து நினைக்கிறேன். அவங்க அப்படியே இருக்காங்க. பாக்யராஜ் சார் வந்து அவ்வளோ கோபத்தில் வந்து கத்தி, என்ன சார் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தள்ளி போயிட்டுருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா, எடுங்க ஜீப்பு, உட்காரவேங்க, கொண்டு போய் வீட்டில் விடுங்க, இல்லைன்னு சொன்னால் எங்கே நம்பர் எழுதுங்கடா ஜீப் நம்பர் அப்படி ஜீப் எழுதுக்கிட்டு நான் உடனே நாளைக்கு விடமாட்டேன், மீடியாவில் சொல்லி இது பண்ணுற சேஃபாக நீங்கள் போய் சேர்க்கணும்னு சொன்ன அவர் பயந்துட்டு ஓகேன்னு சொல்லி என்னை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜீப்பில் உட்கார வச்சு இப்போ பாக்யராஜ் சொன்னாங்க, சார் பூர்ணிமாவில் அங்கே தான் இருக்காங்க, இல்லை நானும் அங்கே வந்திருப்பேன், ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நீங்களே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கேருந்தே என்னை ஜாகிரதையாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னை வந்து ஜீப்பில் கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டாங்க. அதுக்கு உடனே வந்து அவரே வந்துட்டு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் கூட அது ரொம்ப கம்மி தான். நல்ல உள்ளம், அருமையான மனிதர்.
நீண்ட நாள் நீங்கள் நல்ல ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். பாருங்கள், இத்தனை தேய்மான கூட சிஎம் வந்து கமல்ஹாசன் வந்து இளையராஜாவில் ஈஸியாக வரவே மாட்டார். அங்கே என் ஃப்ரெண்டு மோகன் பாபு 9 அவன் பெட்டுக்கு போயிடுவான், எதுக்கும் இருக்க மாட்டான். భాగ్యరాజ్ కోసం వస్తాను నేను, ఏం రాయన ఆయన కోసం వస్తాను నేను அப்படின்னு சொல்லி வந்து உக்காந்துருக்கான். ஸோ இங்கே வந்து கொடுத்த வாழ்த்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நான் சிகப்பு மனிதனில் பாக்யராஜ் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடித்ததோட நினைவாக ஒரு மொமெண்டோ வந்து ரஜினி சாருக்கு பாக்யராஜ் சார் கொடுக்க போகிறாரு. இந்த ஸ்பெஷலான மொமெண்ட்டை வந்து 50 இயர்ஸ் செலிப்ரேட்டிங் 50 இயர்ஸ் ஆஃப் பாக்யராஜ் சாரை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். 50 பயணம். இன்னைக்கு பர்த்டே பாய் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. பாக்யராஜ் சார், விஷ் யூ ஹாப்பி 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 பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாக்யராஜ் சார், ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டன். சினிமாக்கும் சரி, எங்களோட வாழ்க்கையோட முக்கியமான ஒரு அங்கமாக நீங்கள் வந்து மாறிட்டீங்க. எங்கே பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் அதில் வந்து பாக்யராஜ் சார் நம்மளுக்கு தெரிவார். ஸோ இந்த 50 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்னு உங்களை நாங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு என்டையர் குடும்பம் சார்பாக, உங்களோட ஃபேன்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் சார். டைல் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நாகா ஃபுட்ஸ், நாகானா நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners, Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners, Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, best quality teas since 1982, Beverage partner, British Empire, packaged drinking water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.